ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசம்பர் மந்த்துக்கானது. ஸோ டிசம்பரில் நம்ம எப்படி சேவ் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணால் 1 lakh கிட்ட நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றப்ப தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிசம்பர் மாத சேமிப்பு வந்து 3 விதமாக வந்து நம்ம சேமிக்கலாம். ஸோ 3 விதமான டிப்ஸ் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணலாம். தின சேமிப்பு அப்படிங்கும்போது கேலண்டர் சேமிப்பு தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? ஸோ 30 நாட்கள் இருக்குது. ஸோ அதை வந்து 30 நாட்களை பிரித்து ஒரு நாளைக்கு ₹1, 2 நாளைக்கு ₹2, 3 நாளைக்கு ₹3, இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாள் 31 நாள் வரைக்கும் நம்ம அந்தந்த மாதிரி வந்து காசு வந்து எடுத்து வைக்க போகிறோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட சேஞ்ச் இருக்க தான் செய்யும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த உண்டியல் மாதிரி எடுத்து வச்சு ஸோ ஒரு நாளைக்கு போட்டோம் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் சேர்க்கும்போது 55, 11லேருந்து 20 வரைக்கும் சேர்க்கும்போது 155, அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 21லேருந்து 30 வரை பார்த்திங்கன்னா 255. ஸோ இது 3 அமௌண்ட்டை நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 465. ஸோ டிசம்பருக்கு வந்து 31 நாள் இருக்குது. ஸோ அதை சேர்க்கும்போது வந்து 31 + 465. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 496. ஸோ ரவுண்டாக வந்து ₹500 வருது. ஸோ இந்த தின சேமிப்பு மெத்தட் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம 500 வந்து சேர்த்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அந்தந்த டேக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக டிக் பண்ணிடலாம். அடுத்து வந்து வார சேமிப்பு வந்து எப்படின்னா, இந்த வாரத்துக்குள்ளே காய்கறி, பழங்கள், நான்வெஜ் இதெல்லாம் வாங்குறதுக்கு 150 ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ 4 வாரம் அப்படிங்கும்போது நம்ம அதை கால்குலேட் பண்ணி 150 மிச்சமாகறதை எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் நம்மளுக்கு வந்து ₹600 வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு வந்து மாத சேமிப்பு வந்து மளிகை கண்டிப்பாக வந்து மந்த்லி நம்ம வாங்குவோம். ஸோ கரெக்டாக அந்த ரவுண்ட் அமௌண்ட்டில் நம்ம வாங்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவ் ஆகும். அடுத்தது வந்து மற்ற செலவுகள் இருக்கும். வெளியில் போகிறது, வேறு எங்கேயாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போகும்போது அந்த இடத்துல மிச்சமாகும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம 400 மட்டும்தான் சேவ் பண்ண போகிறோம். எப்படின்னா 400 அது மட்டுமே போதும். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து தின சேமிப்பில் 500, வார சேமிப்பில் 600, மாத சேமிப்பில் வந்து 400. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், 1500 வருது. ஸோ இது வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து எந்த செலவுமே பண்ணாமல் இது வந்து நம்மளோட காசே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க் இது 2ல் ஏதாவது ஒன்றில் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். ஆர்டி வந்து எப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நம்ம கட்டுறது, கரெக்டாக நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா 12 மாதம் 1500 கட்டினோம்னா 18,000 வருது. ஸோ ஆர்டி அப்படிங்கிறது 5 இயர்ஸ் தான் வரும். ஸோ 5 இயர்ஸில் நம்ம 18,000 கட்டும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து 1 lakh கிட்ட வந்து வரும். ஸோ வந்து இது வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்குன்னு சொல்லி எடுக்கவே முடியாது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், அதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஆர்டி அப்படிங்கிறது நம்ம அவசரத்துக்கு எடுக்க முடியாது. 5 இயர்ஸ் முடிச்சு தான் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக நம்ம போட்டுட்டு வரும்போது 1500 போட்டுட்டு வரும்போது 5 இயர்ஸ் கழித்து உங்கள் கையில் வந்து ஒரு ₹1,00,000 வந்து இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஆப்டான மெத்தட் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. இவ்வளோ ஈஸியாக 1 lakh நம்மளால் சேர்க்க முடியும் அப்படின்னா நம்ம டெய்லி ரொட்டீன்லேருந்து நம்ம சேவ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தின சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உண்டியல் மாதிரி வச்சுக்கோங்க. அன்னன்னு காயின், அதுக்கப்புறம் ₹10. ஏன்னா 11, 12 எப்படிங்கும்போது 21, 22 அப்படிங்கும்போது ₹20, அதுக்கப்புறம் ஒரு காயின் இந்த மாதிரி தான் வரும். ₹10 அதுக்கப்புறம் ஒரு காயின் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு காயின் இது வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நம்மளாலேயும் 1 lakh மிடில் கிளாஸாக நம்ம இருக்கோம். பட் இப்படியே நம்ம இருக்கிறது நம்ம தப்பு தான். கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தப்பை வந்து செய்யக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளால் முயற்சி பண்ணி இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணணும். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்களும் சேர்த்து நீங்களும் வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக பயன்பெறட்டும் என்னோடய சேனல் பார்த்து. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.